வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆட்சி அமைத்த பிறகு முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பட்ஜெட்டின் மீதான மானிய கோரிக்கையினுடைய விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறது புதிய அரசான டிவிகே அரசு. ஆனால் சட்டமன்றத்தில் நடந்து வருவது உண்மையிலேயே மானிய கோரிக்கை மீதான விவாதம் தானா என்ற சந்தேகம் எழக்கூடிய வகையில் பெரும் சச்சரவுகளும் சபைக்கு ஒவ்வாத வார்த்தை பிரயோகங்களும் அந்த பேரவையில் பதிவாகி வருகிறது. அவற்றை சட்டமன்ற பேரவை தலைவர் தொடர்ச்சியாக நீக்கிக் கொண்டே இருக்கிறார். உண்மையிலேயே இந்த அவையை நடத்துவதற்கு சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் தடுமாறி கொண்டிருக்கிறாரா என்றே பேச இருக்கிறது இந்த அமர்வு. இந்த பேரவை சுமூகமாக நடப்பதற்கு தொல்லையாக இருப்பது அல்லது இந்த அவையை இந்த மாநிலத்தினுடைய ஜனநாயக கோயிலாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையை சந்தை கடை போல மாற்றி கொண்டிருப்பது திமுகவினுடைய உறுப்பினர்களா அல்லது தாவேகாவினுடைய அமைச்சர் பெருமக்களா என்றும் இந்த மேடை பேச இருக்கிறது. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு துரை தமிழ்ச்செல்வன் பங்கேற்கிறார். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் திரு நிஜாமுதீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திரு சங்கத்தமிழனும், அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வமும் நம்மோடு இணைகிறார்கள். இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 3 பேருக்கும் வணக்கம். நிஜாமுதீன் சார் வணக்கம். வணக்கம். நிஜாமுதீன் சார், ஒரு புதிய அரசு அமைந்த பிறகு இவர்கள் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்கள். பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக ஒரு வெள்ளை அறிக்கையை இந்த அரசு வெளியிட்டது. இந்த அவை இப்போது நடந்து வருகிறது. இந்த அவை நடப்பதற்கு முன்பாக சார், இந்த கூட்டத்தொடர் முதல் முறையாக கூடுவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு பயிற்சி வகுப்பும் இந்த மாநிலத்தில் நடந்தது. உங்களுக்கு தெரியும். அதை இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். சட்டமன்ற விதிகள்னா என்ன, எந்த வார்த்தையை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த விதி எதை அனுமதிக்கிறது, எதை அனுமதிக்கவில்லை, எதை கேட்டால் என்ன சொல்லணும், எதை கேட்டால் எதை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங் செஷன் எல்லாம் சார், நான் ஒரு 24 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். முதல் முறையாக இப்படி ஒரு ட்ரைனிங் நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன் சார். சரிங்களா? இப்படியெல்லாம் நடத்திய பிறகும், பயிற்சி வகுப்பெல்லாம் நடத்திய பிறகு ஒரு அவை நடக்கிறது. அந்த அவை எப்படி நடக்கிறது அப்படின்ட்டு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக உங்ககிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் சார். வணக்கம். சட்டமன்றம் எப்பவும் போலதான் நடக்கும், புதுசா வித்தியாசமா தெரியல. சரி, பயிற்சி வகுப்பு என்பது இப்போது புதுசாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது 96-2001 பல உறுப்பினர்களுக்கு விதி தெரியாத காரணத்தினால அப்போதைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாமக்கல் கலைஞர் மாளிகையின் 9வது தளத்திலே சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற ஒரு கூட்டத்தொடர் முடிஞ்சு பிற்பாடு கிட்டத்தட்ட 2வது வருஷம் நினைக்கிறேன், சிறப்பு வகுப்புகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஏற்படுத்தினார்கள். அங்க எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அங்க நானும் சக சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் காங்கிரஸ் சேர்ந்த சொக்கரவர்களும் போய் உட்கார்ந்துருக்கோம். எல்லா பெரும்பாலான உறுப்பினர் உட்கார்ந்துருக்கோம். சரி, நாங்களே கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். அப்ப பயிற்சிக்கு கலைஞரே வந்திருந்தார். சரி, முதல்வர் கலைஞர் அவர்களே வந்திருக்கும் போது சொன்னார், நிஜாமுதீனும் சொக்கரும் வெளியே செல்ல வேண்டும், அப்பதான் மத்தவங்க கத்துக்க முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி, நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க, இல்ல பயிற்சிக்கு வாங்க அப்படின்ட்டார் பட்டு. அதனால பயிற்சி கொடுப்பது என்பது தவறு என்று சொல்லிவிட முடியும். இல்ல, தவறுனே சொல்லல சார். அப்படி எல்லாம் பயிற்சி எடுத்த பிறகு பக்குவமாக இந்த அவை நடக்கிறதான்னு தான் கேக்குறேன். பயிற்சிக்கும் பக்குவத்துக்கு என்ன சம்பந்தம்? நல்லது சார், அருமை. தற்கரிக்கிறா ஒரு பதவி இருக்கிறாரு, நான் சட்டத்துக்கு உட்பட்டு உண்மையை பரிபாலனை சொன்னா ஒரு வழக்கில் உண்மையை உண்டு, ஒரு பக்கம் பொய் இருக்கு, எல்லா வழக்கிலுமே உண்டு. அப்ப உண்மை பக்கம் தான் வக்கீல் கிடப்பாரு, பொய் பக்கம் வக்கீல் கிடைக்க மாட்டாங்க. சரி, அதனால அது பயிற்சி என்பது சட்டமன்றத்தில் உள்ள விதிகளை எவ்வாறு பயன்படுத்துவது,
கவன ஈர்ப்பு தீர்மானம் எப்படி கொண்டு வருவது, 110 விதினா என்ன, கேள்வி எப்படி கேட்பது, யார் யாருக்கெல்லாம் கேள்வி கேட்க அனுமதி, கவன ஈர்ப்பு கொடுக்க யார் யாருக்கெல்லாம் அனுமதி, ஆளுங்கட்சிக்கு என்னென்ன அனுமதி, எதிர்கட்சிகளுக்கு என்னென்ன அனுமதி, யாரை நோக்கி பேச வேண்டும், ஒரு மந்திரியை நோக்கி நான் பேச முடியுமா, முதல்வரை நோக்கி பேச முடியுமா, முடியாது. முதல்வராக இருந்தாலும் முதல்வர் கூட சபாநாயகருக்கு தான் பேச வேண்டும். அவை மாண்பு முதல்வர் இருந்து விட்டால் மற்றவர்கள் அமர வேண்டும், அவை முன்னவர் இருந்து விட்டால் மற்றவர்கள் அமர வேண்டும், சபாநாயகர் கையை தூக்கி விட்டால் மற்றவர்கள் அமர வேண்டும், ஒரு உறுப்பினர் பேசும்போது மற்றொரு உறுப்பினர் பேசக்கூடாது. இதெல்லாம் மாண்பு. இதையெல்லாம் எல்லோருக்கும் இந்த விதிகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பீசா நடத்தல. கலைஞர் அவர்கள் மிக சிறப்பாக மிக அழகாக நடத்தி காட்டினார். சரி சரி சரி. அதுக்கப்புறம் நடக்காம விட்டு போச்சுங்கிறது வேற விஷயம். இது நடத்தப்பட வேண்டும். சரி. சொல்ல போனா இந்த அறிவு பொதுமக்களுக்கு வேண்டும். பொதுமக்கள் டிவியை பாக்குறாங்க. அன்னைக்கு அந்த டிவி எல்லாம் இல்ல. இன்னைக்கு சபாநாயகர் ஒரு பேச்சை குறிப்பிட்டு நீக்குகிறார். அப்போ நான் என்ன பேசினேங்கிறத நானே வெளியே இப்ப நாம கன்னி பேச்சு, என்னுடைய கன்னி பேச்சுல ஒரு பகுதி நீக்கப்பட்டது. சரி. கன்னி பேச்சில் பெரும்பாலும் யாருக்கு நீக்க மாட்டாங்க, எனக்கு நீக்கினாங்க. சரி. நீக்கப்பட்டது. அப்ப நான் என்ன சொன்னேன், தமிழுக்கு தனி கொடி, தமிழ் இனத்திற்கு தனி நாளும் வேணும்னு கேட்டேன். ஓகே. அந்த நாடுன்றது தமிழ்நாடுன்னு கேட்டுச்சு, தனி நாடும் வேண்டும்னு கேட்டுச்சு. ஓகே. அப்ப மாண்பு முதல்வர் வந்து எங்க தலைவர் லத்தீப் அவர்களிடம், மாண்பு உறுப்பினர் லத்தீப் அவர்களிடம், தம்பி ஆர்வத்துல ஏதோ கேட்கிறாரு, பிரச்சனை ஆயிடும் போது நீக்க சொல்லுங்க, எங்க தலைவர் நீக்க சொல்லி பரிந்துரை கொடுத்துட்டார். சபாநாயகர் எந்த விளக்கம் கேட்காம நீக்கப்பட்டார். ஓகே. நான் உடனே சபையை முடிஞ்ச பிறகு சபாநாயகர் போய் நல்ல மன்றிட்டு சட்டை வளர்த்து, எப்படி நீங்க என்கிட்ட கேட்காம, இப்ப அவர் தலைவரே சொல்லிட்டாரப்பான்னு சொன்னாரு. டிபிஆர் அப்பா டிபிஆர் மாதிரிலாம் ஒரு ஆள் வர முடியாது. ஒரு அற்புதமான மனுஷன். சரி. அப்புறம் விளக்கம் கேட்டப்பறம் அடுத்த நாள் காலைல வந்து சபையில வந்து சரின்னு கூப்பிட்டாரு. அப்போ நீக்கி விட்டால் வெளியே தெரியாது, வெளில சொல்ல முடியாது. எந்த பத்தி இப்ப ஊடகத்துல வந்து இந்த வாட்ஸ்அப், இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்ததுனால இப்ப டைரக்ட் ஒளிபரப்பு வைக்கும் பொழுது நீக்கிய சொற்கள் உலகம் முழுக்க சுத்தி வருது. சரி, புரியுது. இந்தியாவில் மட்டும் பண்ண உலகம் முழுக்க சுத்தி வருது. சரி. அப்போ அந்த விதி இந்த சட்டத்திற்குள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது இப்ப உள்ள சபாநாயகருக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது. சரி. இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வேண்டுமென்றே சிலர் அந்த வார்த்தையை நீக்கலாலும் வரும், அது மக்களுக்கு தெரிஞ்சா போதும், சபை குறிப்பிட இருந்தா என்ன இல்ல என்ன மக்கள் மத்தியில போனா போதுங்கிறதுக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பேசின நேரத்திலேயே மீம்ஸ் போடப்படுவதால் நாம பேசவில்லை என்று சொன்னால் மக்கள் நம்மளை வீணா போனவங்க நினைச்சிருவாங்களோ, நம்ம பேச நினைச்சிருவாங்க சொல்லிட்டு முத்திக்கிட்டு வேணுண்ட கவனத்தை ஈர்ப்பதற்காக பேசுகிறார். இது தவறு. ஒரு வார்த்தையை பேசும் பொழுது, ஒரு கூடுதலாக ஒரு வார்த்தையை வரும் பொழுது சொன்னால் வாக்குவாதங்கள் வரும், சண்டையே வந்திருக்கு. நம்ம வீரபாண்டி ஆரம்பம் வந்து தாமரக்கணி எப்பவுமே கவனம் ஈர்ப்புற மாதிரியே பேசுவார், சட்ட வழக்க மாதிரியே பேசுவார். என்னுடைய நண்பர் அவர். அப்ப வேகமா பேசும்போது வார்த்தையை பேசும் போது கோபம் வந்துருச்சு. ஆளுக்கால் சத்தம் போது அவர் முன்வரிசார், வீரபாண்டியான் முன்வரிசார். கையை தூக்கும் போது வீரபாண்டியன் போது கலைஞர் போட்டோ போட்ட பெரிய மோதிரம் போட்ட பெரிய மோதிரமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. அது தாமரைக்குடைய மூக்கில் பட்டு விட்டது. தாமரை மூக்கில் பட்டு ரத்தம் வந்துருச்சு. அதுல பெரிய சட்டம் வந்துருச்சு. சரி. அதுல தாமரைக்கணி மேல ஒரு பால்ட் போட்டு இத்தனை நாளைக்கு வரணும்னா தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அப்புறம் போலீஸ் சபாநாயகர் கையில கொடுத்து அதை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது ஹைகோர்ட்டுக்கு போகுது. அப்படி ஹைகோர்ட்டுக்கு உத்தரவு பெருசா. இந்த டெக்னாலஜி தான் இன்னைக்கு வந்து இந்த அவை வந்து சரியா நடக்கலையோ அப்படிங்கிற ஒரு விவாதத்திற்கு காரணமாகி இருக்கா சார்? இல்ல நிஜமாலுமே டெக்னாலஜி பிரதான காரணமா அமைந்து கொண்டிருக்கிறது. 2 நாளா எதிர்கட்சி தலைவர் அதான் சொல்றாரு, சபாநாயகர் ஒரு வழி கண்டுபிடிக்கன்னு சொல்றாரு. கண்டுபிடிக்க முடியல. 3 முறை எதிர்கட்சி தலைவர் இது பிரச்சனை ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. சொல்றேன், அந்த வழக்கில் தாமரைக்கணி வழக்கில் தீர்ப்பு வந்து யாருக்கு தீர்ப்பு அப்படின்னு உயர்நீதிமன்றத்துக்கு சபாநாயகர் மிகப்பெரிய புகார் வந்திருக்கு. சரி. அப்ப உயர்நீதிமன்றம் சொல்லுது, ஒரு தப்புக்கு ஒரு தடவை தான் தண்டனை கொடுக்கலாம், நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்க, 1 நாளைக்கு வரக்கூடாதுன்னு. அப்ப நான் எப்படி தண்டனை கொடுக்க முடியும்னு சொல்லி வாதிடுறாரு. ஓகே சார். அப்ப யாருடைய பெருசுன்னு சொல்லும் பொழுது கலைஞர் தலையிட்டு பதில் சொல்லுவாங்கன்னா ஹைகோர்ட்டும் சட்டமன்றமும் அப்படியே விட்டுன்னு சொல்லி அவர் அமைதிப்படுத்தி உயர்நீதிமன்றம் பெருசா சட்டமன்றம் பெருசா ஒரு சட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஓகே சார். இதே மாதிரி எனக்கும் ஓகே 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 சார், பேசலாம் சார். சட்டமன்றத்தில் நாங்கள் லஞ்சம் கொடுத்தோன்ட்டு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மறுத்துட்டாரே, வெளியில வந்து மறுத்துட்டாரா? இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி அது லஞ்சம்னு சொல்ல முடியாது. அது அப்படி கேட்டாங்க, அப்படி கொடுத்தாங்க. அப்படி அப்புறம் லஞ்சம் கொடுத்ததுக்கு எதிராக அவருக்கு எதிராக வழக்கு தொடரணும்னு சொன்ன உடனே
பயந்துட்டாரான்னு தெரியல. இல்லை அப்படி நான் சொல்லவே இல்லையேன்ட்டு. ஓகே. அப்புறம் இது வந்து ஒரு சட்டமன்றமா இல்லை பிக் பாஸ் நிகழ்ச்சியா இல்லை வந்து அந்தாக்ஷரியா பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியாலாம் நீங்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. சரி, நீங்கள் கேள்வி அப்படி கேட்டாலுமே அதான் உண்மை, அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப சட்டமன்றத்துல ஒரு எதிர்கட்சி நீங்க தான் நீண்ட நெடியா உடனே அரவிந்தாக்ஷன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு. அவன் சின்ன பையன்ப்பா, நீ நீண்ட நெடி அனுபவம் உள்ளவன்ல, நீ ஒழுங்கா சபையை நடத்துறதுக்கு நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும்ல. கேள்விகள் ஏதாவது கேட்டா எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்ற மாதிரி நம்மளே அசந்து போற அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. சரி, அப்படிதான் நாங்க ஒரு கேள்வி அங்கிருந்து ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா எந்த கேள்விக்கும் ப்ராப்பர் பதில் இருக்காது. ப்ராப்பர் பதில் இல்லாத ஒரு அவையில அவையை திசை திருப்புற அளவுக்கு பதில் பேசி அதன் மூலமாக அவையில் ஒரு சச்சரவை கிரியேட் பண்ணி அமளியில் ஈடுபடுறது வந்து ஆளுங்கட்சிக்கு தொடர் வேடிக்கையாக இருக்குது. அவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் 2 ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறாங்க. ஒன்று வந்து அவர்களே பேசிவிட்டு அவை குறிப்பிலேருந்து நீக்குவாங்க. அதோட ரெசம்பிளன்ஸ் என்னன்னா தாவேக்கா சிறப்பாக செயல்படும். அவர்கள் அமைச்சரே பேசினாலும் உடனே அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுவாங்க. தே ஆர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பாயிண்ட் 1 அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த பாயிண்ட்டை. 2வது பாயிண்ட் என்னன்னா அவங்க என்ன கிறுக்குத்தனம் பேசினாலும் அது ரீலாக வந்துடணும், அது ரீலாவும் கன்வெர்ட் ஆயிடணும். அப்போ மக்களை ஒரு குழப்ப நிலையில வச்சிருக்கணும். அவர் எதற்கு நீக்கினாருன்றதும் மக்களை யோசிக்க விடக்கூடாது, இது ரீலாவும் கன்வெர்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். ஓகே. 91-96 காலகட்டங்களில் முரசொலியில் வந்த ஒரு செய்திக்கு முரசொலி செல்வம் அண்ணனை அவையில் கூப்பிட்டு விசாரணை நடத்தினாங்க. அதுபோல கண்டிப்போட சபாநாயகர் சொல்ல மாட்டாரு. ரீல்ஸ் வருதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றோம், அப்போ ரீல்ஸ் போடுறவங்கள கூப்பிட்டு நான் விசாரிப்பேன், அதுக்கு அந்த அவைக்கு பவர் இருக்கு. ஓகே. அப்ப அந்த அவையில கூப்பிட்டு நாங்க அந்த விசாரணை நடத்துவோம் அப்படின்ற செய்தியே சபாநாயகர் வாயிலிருந்து வரல. சபாநாயகர் ரீல்ஸ் போடுறாங்க, ஆமா அது கண்டிக்கக்கூடியதுதான். ஓகே. நான் தான் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேனே. ஓகே. என்ன கிறுக்குத்தனம் பண்ணாலும் அவை குறிப்பிலிருந்து நீக்கிடலாம். ஓகே. சுட்ட வடையை சூடான வடையை அப்படின்னு ஒரு எம்எல்ஏ பேசுறாங்க. அப்புறம் ஜெகதீஸ்வரின் ஒரு அமைச்சர் வந்து எங்களோட தலைவர் பிரதமர் ஆயிடுவாருன்றார். இப்படி பலவிதமான கலவைகளோடு இருக்காங்க. 105 ரகங்கள், அது 13 ஜோக்கரா இருந்தா நாங்க எப்படி விளையாடுறதுன்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு இந்த கேள்வி. இந்த கேள்வியில நீங்க சபை முறை தவறி நடந்துட்டு இருக்கு, சபையை நடத்துறதுக்கு வந்து இல்ல சார். என்னன்னா சார், இந்த சபை இது வந்து லெஜிஸ்லேட்டிவ், சரிங்களா? நீங்க வந்து இந்த டெமோக்ரஸியினுடைய 2 பில்லர்ஸ்ல நீங்கள் வித்தவுட் எவிடன்ஸு நீங்கள் எந்த ஒரு ப்ரொசீஜரையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்கள் நிர்வாக ரீதியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு வித்தவுட் எனி எவிடன்ஸ் எந்த நடவடிக்கையும் செய்ய முடியாது, யார் மேலேயும் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்க முடியாது, நீங்கள் ஒருத்தங்களுக்கு சாங்ஷன் லெட்டர் கொடுக்க முடியாது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. புரிஞ்சு. வித்தவுட் ப்ராப்பர் எவிடன்ஸ் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் அவனோட ஃபைனல் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? நீங்கள் சரியாக லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா பண்ணலையா அப்படின்னா அதுக்காக ஒருத்தன் ஒரு கோர்ட்டுக்கு ரெமிடிக்கு போகிறான் அப்படின்னா அந்த இடத்துல வித்தவுட் எவிடன்ஸ் எதையும் கேட்பதற்கு நீதிமன்றம் தயாராக இல்லை, ஜுடிஷியரி தயாராக இல்லை. கரெக்டுங்களா? அப்போ இது எல்லாத்துக்கும் மேல ஒரு இடம் இருக்கு, அதுதான் லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் இயற்றக்கூடிய மன்றம். சரியா? அந்த இடத்தில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் ஆதாரத்தோடு பேசப்படுகிறதா, அப்படி அவர்கள் பேசாததுனால தான் இது சந்தை கடை போல மாறிக்கொண்டு இருக்கிறதா? ஆதாரத்தோட தான் பேசப்படுதுன்றதுக்கு இல்லைன்றது தானே தகவல். இப்ப கீர்த்தனா அமைச்சர் சொல்றாங்க, ஒரு பத்திரிகையை பணம் வாங்கிட்டு எழுதுது. எங்கள் சார்பிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, தமிழ்நாடு தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது தொழில்துறையில. அது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பத்திரிகை இருக்கு, அந்த பத்திரிகை பணம் வாங்கிட்டு என்ன வேணா எழுதும் அப்படின்றாங்க. அது அவையில சொல்லக்கூடிய அளவுக்கு மாண்புள்ள ஒரு தகவலான்னு தெரியல எங்களுக்கு. ஓகே. அந்த தகவலை சொல்லணும்னா அவங்க அந்த பத்திரிகை மேல வழக்கு தொடரலாம் தாவேகா, இல்ல ஆஸ் ஏ கவர்மெண்டா என்ன பண்ணலாம், அரசே நடவடிக்கை எடுக்கலாம். அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முரணான ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன தகவல் இந்த 4 மாநிலங்களிலும் நடந்த தேர்தல். ஓகே. அந்த 4 மாநிலங்களிலும் ஒட்டுமொத்தமாக நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த 4 மாநிலத்தில் வெற்றி பெற்ற கட்சிகளை தமிழ்நாடு -74 விழுக்காடு இருக்கு வளர்ச்சியில. அவர்கள்லாம் 200 விழுக்காடு 300 விழுக்காடுன்னு போயிட்டாங்க. நீங்க -74% இருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு வர கொடுக்கக்கூடிய தகவல் என்ன தெரியுங்களா, அவங்க காசு வாங்கிட்டு எழுதிருப்பான், அதை போய் நீங்க எடுத்துக்க முடியுமா அப்படின்னு.
முதலமைச்சருமே அதை உள்வாங்கி மரிய வில்சன் ஒரு தகவல் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே இந்த வயலையும் பேசணும். மரிய வில்சன் ஒரு தகவல் சொல்றாரு, என்கிட்ட ஃபைல் இருக்கு கொடுத்துருக்கேன், இந்த முதலமைச்சர் டேபிள்ல இருக்குன்னு. முதலமைச்சர் சொல்றாரு, நான் என் ஃபைலில் வந்த 3 டேபிள் சும்மா சொல்லல மரிய வில்சன், என் டேபிள்ல இருக்கு அந்த ஃபைலு, திறக்க வச்சிடாதீங்க அப்படின்றாரு. அப்ப திறக்க வச்சிடாதீங்கன்னு சொல்றதும் ஒருத்தன் பத்திரிகைக்காரன் பணம் வாங்கிட்டு அந்த தகவலை அவங்க எழுதியிருப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் அவையில புதுசா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு தகவல் எந்த எவிடன்ஸும் இல்லாம, ஏதாவது அதுக்கு எந்த தகவல் எந்த குற்றச்சாட்டுக்கும் எந்த விதமான குற்றச்சாட்டுக்குமே ஒரு எவிடன்ஸ் இருக்குமான்னு கேட்டா அவங்கள்ட்ட இருக்காது. எவிடன்ஸ் ஃபேக்டர் எதை கேட்டாலுமே இல்ல. அதற்கு உடனே அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, திமுக அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டு திமுக உறுப்பினர்களை வந்து என்ன சொன்னா திமுக உறுப்பினர்களை ட்ரிகர் பண்ணி அவர்களை பேச வைக்க முடியும்ன்றதுல கவனம் முழுக்க அங்க இருக்கு. ஓகே ஓகே ஓகே, பேசலாம். தூத்துக்குடி செல்லும் சார், வணக்கம் சார். வணக்கம், நான் பேசுறது கேக்குதா? வணக்கம், கேக்குதா சார்? வீடியோல வந்திருக்காரா, கனெக்ட் ஆயிருக்காரா? அண்ணே கேக்குதுல நான் பேசுறது? ஓகே, நல்லது அண்ணே. பதவி பிரமாண உறுதிமொழியையும் ரகசிய காப்பு பிரமாண உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்ட மனிதர்களுடைய நடவடிக்கை, எடுத்துக்கொண்டவர்களுடைய நடவடிக்கை அப்படியே சேஞ்ச் ஆயிடும் அப்படிங்கிறத கடந்த காலங்களில் நாங்க பார்த்துருக்கிறோம். எப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும், ரொம்ப சமூக பொறுப்பும் இந்த சமுதாயத்தின் மீதான அக்கறையும், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள் அது என்ன மாதிரியானது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க புரிந்து கொண்டு நடப்பார்கள். அப்படிங்கிறதுக்காக தான் இதை ரெண்டையும் அவர்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த ரகசிய காப்பு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அதன் பேரில் தான் அவர்கள் பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். சார், இன்னைக்கு சட்டமன்ற அவையில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் புதியவர்கள் அப்படிங்கிறதுனால 108 பேருமே கிட்டத்தட்ட புதியவர்கள் தான், சரியா? அப்போ இந்த உறுதிமொழியை, இந்த ஓத் எடுத்த பிறகு அவர்களிடம் இந்த அவை நடக்கிறது முதல் முறையாக. ஏதாவது அந்த 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 செயல்பாட்டினுடைய வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்களா? அந்த உறுதிமொழிக்கு ஏற்ற தன்மையோடு செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நீங்க பார்க்கிறீங்களா? நான் 2 பேர்த்துக்கிட்டையுமே கேட்கிறேன், டிஎம்கே கிட்டையும் கேட்கிறேன், டிவி கிட்டையும் கேட்கிறேன். சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் அரவிந்தா அவர்களுக்கு, பல பங்கேற்பாளர்களுக்கு, ஆடியோ ஷிப், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எனது பணிவான மாலை வணக்கம். அதாவது சட்டமன்றத்தினுடைய மாண்பு, அதாவது சட்டமன்றத்தில் இன்னைக்கு சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களாக வந்திருக்கிறவர்கள் ஓரளவுக்கு படித்தவர்கள், முதுகலை பட்டம் பெற்றவர்கள் தான். ஆனால் தங்களை தகவமைத்துக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்யலைங்கிறது வருத்தமான விஷயம் தான். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் அதிக நேரம் பேசுறது இல்லை, துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்றதுக்கு பதிலாக எல்லா எதை எடுத்தாலும் அமைச்சர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பதில் சொல்றாங்க. சரி, ஒரு வகையில 100 நாள் ஆயிட்டு இது புது அமைச்சரவை. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருமே அரசியலுக்கே புதியவர்கள் தான். அரசியலுக்கு புதியவர்கள். ஆனால் கூட இப்போ சமீபத்தில் நடக்கிற சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்கும் போது, கேக்குதானே? கேக்குது, பேசலாம். சட்டமன்ற சமீபத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும் போது அமைச்சர்கள் வந்து தரவுகளோடு வரலைங்கிறது என்னோட கருத்து. குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கிடுங்க. கேட்டீங்கன்னா, நேற்றுக்கு முன்தினம் கூட ஒரு அமைச்சர் வந்து பர்வேஸ் நினைக்கிற ஒரு அமைச்சர், ஏன்னா இது பொது வழியில சட்டமன்ற நடவடிக்கைகள் நேரடியா ஒளிபரப்பு பண்றதுனால இதை பேசுறது வந்து சட்டமன்ற மரபுகளை மீறலா இருக்காது, அதனால பேசுறேன். பர்வேஸ்ங்கிற ஒரு அமைச்சர் 1 கோடியே 97,00,000 100 கோடியே அப்படின்னு சொல்லி கையில எழுதி வச்சுக்கிட்டு பேசுறார். இத்தனைக்கு அந்த அமைச்சர் வந்து ஒரு பெற்ற படித்தவராக கூட சொல்றாங்க. இது வந்து மிக 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 தவறானது. இதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். இப்போ சட்டமன்றத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் வித்தியாசம் எப்படின்னா, ஆளுங்கட்சி ஒரு கோப்பை நிறைய தேன் வைத்திருக்கிறது. எதிர்கட்சியிட்ட ஒண்ணு இல்ல. எதிர்கட்சி ரொம்ப ஆத்திரப்படுத்தும் போது எதிர்கட்சியிலிருந்து ஆத்திரப்படுத்துவாங்க. அந்த தேன் கவிழ்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு தான் இருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சிட்டு தான், ஆளுங்கட்சி கையில இருக்கிற கோப்பையில் தான் தேன் இருக்கிறது. அதனால
ஆளுங்கட்சி தரப்புல இன்னும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னோட கருத்து. இரண்டாவது, ஒரு துறை சார்ந்த மானிய கோரிக்கை வருது. அமைச்சரவைக்கு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா கூட அந்த துறையினுடைய அமைச்சர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் அமைச்சரவைக்கு வரணும், அதாவது சட்டமன்றத்துக்கு வரணும். ஒரு அமைச்சர் வந்து அந்த துறையினுடைய மானிய கோரிக்கை மீது விவாதம் நாளைக்கு இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு முழுக்க ஹோம்ஒர்க் பண்ணணும். அவர் பண்ணாமலே வராது. அது எதுக்கு எடுத்தாலும் அமைச்சர் நிர்மல்குமார், சிடி நிர்மல்குமார் இருக்காரு பாருங்க, அவர் எதை எடுத்தாலும் அன்னைக்கு தேவையில்லாம G2 மாப்பிளை அப்படிங்காரு. அது அசம்பிளில அந்த இடத்துல தேவையான செய்தி கிடையாது. சரி, உடனே அவங்க சொல்றாங்க லாட்டரி மருமகன் அப்படிங்காங்க. இது சட்டமன்ற ஒரு சண்டைக்காடு மாதிரி நீங்க வச்சிருக்கிற தலைப்பு இருக்கு பாருங்க, தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கிறதோ என்று எல்லா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா திரு விஜய் அவர்கள் வந்தா ஒரு மாற்றத்தை தர வேண்டும், அவர் நல்ல ஆட்சி தருவார்னு சொல்லிதான் அவரை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சட்டம் ஏற்றக்கூடிய அமைச்சர், சட்டம் ஏற்றக்கூடிய மன்றத்துல ஒரு பொறுப்போடு பேசணும். ஏன் ஆளுநர்களா வந்து எதுக்கு எடுத்தாலும் சரி, அன்னைக்கு திமுக தரப்புலையும் சரியா நடக்காங்க நீங்க நினைக்காதீங்க. திமுக தரப்புலையும் அண்ணன் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் நேரு ஒரு கருத்தை சொல்றாரு. அதே கருத்தை கொரோனா திரு ஏவா வேணு சொல்றாரு. இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து மாத்தி யார் பேர் வாங்குறது, இப்போ சட்டமன்றத்தில் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா யார் பேர் வாங்குறதுங்கிறதுக்காக பேசுற மாதிரி இருக்க தவிர அந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை, அந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை மீது பேசுகிறவர்கள் இன்னும் அந்த துறையில என்னென்ன செய்யணும், அந்த துறையின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டணும். ஆளுங்கட்சி அதுக்கு பதில் சொல்லணும். ஆனா ரெண்டு பேருமே எப்படின்னு கேட்டீங்கன்னா லாவணி கச்சேரி பாடுகிற இடமாக சட்டமன்றத்தை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏன்னா பேரவைத் தலைவரை பொறுத்தவரையும் நான் வந்து 1977 இருந்து பார்த்திருக்கேன். சரி, ஐயா ராஜாராம் போன்றவர்கள், பல பிடிஆர் பழனிவேல் ராஜன் போன்றவர்கள் எல்லாம் பேரவைத் தலைவராக இருந்திருக்காங்க. மிகவும் சரியா நடக்கும். சில தவறான கூட சட்டமன்றத்தில் வரும். ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். முன்னாள் அமைச்சர் அவர்கள் அமைச்சரா இருந்தார். சரி, அதிமுக கலைஞர் அவர்கள் அப்ப எதிர்கட்சி தலைவர். சரி, டாக்டர் கலைஞர் அவர்கள் தேனி மாவட்டத்தில் ஒரு இடத்தை அவர் பேர்ல பத்திரப்பதிவு செய்திருக்கிறார் சொல்லி ஒரு தகவலை சட்டமன்றத்தில் சொன்னார். சரி, கலைஞர் சொன்னாரு நீங்க இதை நிரூபிக்கிறேன்னு சொன்னா நீங்க ராஜினாமா பண்ணணும், அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா பண்ணணும், நிரூபிச்சா பொது வாழ்க்கையிலிருந்து விளைவிக்கிறேன்னு சொல்லி கலைஞர் சவால் விட்டார். சரி, மறுநாள் விவாதம் வரும்போது அதுக்கு பிறகு அவரால் நிரூபிக்க முடியல. அப்போ பேரவைத் தலைவராக இருந்த ஐயா ராஜாராம் வந்து அவர்தான் சுமூகமாக முடிப்பதற்காக அவரை மன்னிப்பு கேட்க வைத்து கலைஞரிடம் வருத்தம் தெரிவிக்க வைத்து அந்த பிரச்சனையை முடிச்சாங்க. புரியுது. தவறான தகவல்கள் பதிவு செய்யப்படுவது வழக்கத்தான். ஆனால் சட்டமன்றம் இன்றைக்கு சட்டமன்றமாக நடக்கல. கேட்டீங்கன்னா அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தரவு கணக்கு எழுதி வச்சு படிக்கிற ஏறு நின்றுட்டு இட்டு வர்றது இட்டு போறது இதெல்லாம் சட்டமன்றத்துல பேசுகிற பேச்சு கிடையாது. சட்டமன்றத்துக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒண்ணு கேளுங்களேன். அண்ணே நான் வரேன். நான் உங்ககிட்ட வரேன். அண்ணே நான் 2வது ரவுண்ட்ல பேசுவோம். சங்கத்தமிழன் சார் வணக்கம். சங்கத்தமிழன் சார் வணக்கம். இணைப்புல இருக்கிறீங்கல்ல? உங்களுக்கு கொஞ்சம் கனெக்ஷன் ப்ராப்ளம், அதனாலதான் கடைசியில வந்துட்டேன் சார். ஒரே ஒரு பாட்டுக்கு சார், ஒரே ஒரு பாட்டுக்கு ஸ்கூலுடைய ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு குழந்தை அந்த 3 நிமிட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவதற்காக 1 மாசம் பிராக்டிஸ் பண்ணுது சார். 3 நிமிஷம். அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல அதிகபட்சம் ஒரு 1000 பேர் வந்து உட்காருவாங்க சார். அதுக்கு 1 மாசம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டான்ஸ் ஆடுறாங்க அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பில் சரி பாதி அளவாவது, ஒரு பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பில் சரி பாதி அளவாவது இன்னைக்கு இந்த சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை நடக்கும்போது ஆளும் கட்சி தரப்பில் பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு இருக்குதா சார்? ஆரம்பமே ரொம்ப எடுத்துக்காட்டே ரொம்ப சிறப்பா இருக்குது. அப்படியா சார்? அதாவது இந்தியாவுடைய ஜனநாயகத்துல
4 தூண்கள் மிகவும் முக்கியம் என்று சொல்வார்கள். சரி. அந்த 4 தூண்கள்ல ஒரு தூண் சட்டமன்றம், இன்னொரு தூண் பத்திரிகை என்று சொல்லப்படுகிற நிகழ்காலத்தில் இந்த சோசியல் மீடியா எல்லாம். அந்த சோசியல் மீடியால நீங்க இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறீங்க. அதாவது நீங்க சொல்ல உண்மைதான். இந்த 17வது சட்டமன்றம் ஒரு விசித்திரமானது. ஓகே. ஏறக்குறைய அனைவருமே ஆளுங்கட்சியில் புதியவர்கள் தான். ஒரு 2 நபர்களை தவிர அனைவருமே புதியவர்கள் தான். ஆனா புதியவர்களைத்தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சரி. நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று சொன்னவர்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூட முடியாத ஒரு காலகட்டத்திற்கு சென்றிருக்கிறது என்பது நெறியாளருக்கு நிச்சயமாக தெரியும். அந்த வகையில் அவர்கள் ட்ரைனிங் எல்லாம் கரெக்டா தான் எடுத்திருக்கிறாங்க. எதுவும் ட்ரைனிங் எடுக்காம இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கே ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு அவ்வளவு ஒரு பொறுப்பு இருந்து பிராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு சட்டமன்றத்துல பேசுவதற்கான எல்லா வகையான அந்த பயிற்சியோடு தான் அவர்கள் களத்தில், அதாவது சட்டமன்ற களத்தில் இருக்கிறார்கள். சரி. இன்னமும் சொல்ல போனா இந்த சட்டமன்றத்துடைய பழைய வரலாறுகளை நீங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இன்னைக்கு அங்க சிக்கலா இருக்குது, பிரச்சனையா இருக்குன்னா காரணம் லைவ்ல போய்கிட்டு இருக்கு. நீங்க பழைய வரலாறு நிச்சயம் உங்களுக்கு தெரியாது, எல்லாம் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். மார்ச் 25, 1989 என்ன நடந்துச்சு அப்படின்றத லைவ்ல போட்டிருந்தா நம்ம தமிழ்நாட்டுடைய மானமே கப்பல் ஏறி போயிருக்கு. அதே மாதிரி பிப்ரவரி மாசம் 2017 என்ன நடந்துச்சு அப்படின்றத லைவ்ல போட்டிருந்தா இன்னும் மானம் போயிருக்கு. அதே மாதிரி பல வரலாறுகளை என்னால சொல்ல முடியும். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல சட்டமன்றத்திற்குன்னு ஒரு வரலாறு இருந்தது என்னவோ உண்மைதான். முதல்ல சட்டமன்றத்துடைய அதோடைய சபாநாயகராக இருந்தவரே தலித் சமூகத்தை சார்ந்த சிவ சண்முகம் பிள்ளை. அவர் வரலாற்றுல இருந்தாரு. அவர் வாழ்ந்த காலத்தில எல்லாம் ஜனநாயகத்திற்கான மரபை கர்ம வீரர் காமராஜர் மக்களுக்காக செய்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதற்கு அடுத்த பிறகு வீட்டி பழனிவேல்ராஜன் சிறப்பாக செய்தார் என்ற வரலாறு இருக்கிறது. அதை விட முக்கியம், அதுக்காக நான் வரலாறு சொல்லி வர்றேன். ஐயா தனபாலன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், தமிழக அரசியல் வரலாற்றில 2வது முறையாக சபாநாயகராக ஏறக்குறைய 9 ஆண்டுகள் பணியாற்றியவர். இந்த காலகட்டத்துல அவர் சொன்னார், இந்த நாள் கருப்பு நாள். எதுக்கு சொன்னாரு, எப்ப சொன்னாரு, எப்படி சொன்னார் என்பதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. சொன்ன ஆண்டை கூட என்னால் சொல்ல முடியும். அது 1917 என்று எண்ணுகிறேன். 17 தான், பிப்ரவரி மாசம். அப்ப அதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா லைவ்ல போட்டிருந்தா பானம் போயிருக்கு, மரியாதை போயிருக்கு. ஆனா இப்ப எப்படின்னா ஆளுங்கட்சி தனக்கான அந்த கருத்துக்களை பிப்ரவரி 17ஆம் தேதி இல்லையா சார்? அதாவது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மை நிரூபிக்க முயற்சி எடுத்த ஃப்ளோர் டெஸ்டின் போது நடந்தது. கரெக்ட் தானே? அப்ப இது ஒரு கருப்பு நாள் என்று அறிவித்தார் சபாநாயகர் அவர்கள். கருப்பு நாள் என்று அறிவித்தார். அன்னைக்கெல்லாம் லைவ் இல்ல. இன்னைக்கு லைவ் இருக்கும் பொழுது அதே நேரத்தில் இன்றைய நம்ம பிரபாகரன் சபாநாயகரையும் மதிப்புக்குரிய சபாநாயகரை பாராட்டியாக வேண்டும். அவரே பேசியிருக்கிறாரு, நீங்க நடுநிலையாக செயல்பட வேண்டும், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட தேவையற்ற கருத்துக்களை இங்க பதிவு செய்யக்கூடாது என்று அவர் எச்சரித்திருக்கிறார். சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. எனது குற்றச்சாட்டு என்னவென்றால், நல்ல பயிற்சி எடுத்து முயற்சி செய்து அவர்கள் வந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் திட்டமிட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இல்லையே நான் சொல்லல, அங்க இருக்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல வலிமையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு காலத்துல தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட சட்டையை திறந்துகிட்டு வெளியில எல்லாம் வந்தார். அந்த வரலாறு எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல, அந்த பழைய அந்த பயிற்சியில, முயற்சியில அவங்க சட்டமன்றத்தையே முடக்க வேண்டும் என்பதற்காக, சட்டமன்றத்தை பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். அதனாலதான் அங்க பிரச்சனையே வருது. நீங்க பொறுமையா பாருங்க, பொறுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும். பேசிட்டு சார், சட்டமன்றத்தில் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுவது திமுக, கரெக்டா சார்? திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க கேட்டீங்க பத்தில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்ட பாத்தீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஏங்க 1989 மார்ச் 25ஆம் தேதி நடந்ததுனால ஆரம்பத்தில் சொல்லி அந்த பெஞ்ச் மார்க்ல நான் பேசி இருக்கிறேன். அதெல்லாம் லைவ்ல போட்டோம்னா என்னங்க ஆகும்? அப்ப அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் அந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் இருந்தவர்கள் இப்ப இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் பயன்படுத்தி இவங்க பாவங்க இப்பதான் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன இந்த மானிய கோரிக்கையை மானிய மக்களுக்கான அந்த மானிய கோரிக்கைகளை தான் பேச தெரியுமே தவிர அவங்களுக்கு சிக்கலை உருவாக்குவதற்காகவோ இல்ல குழப்பத்தை உருவாக்குவதற்காகவோ பேச வாய்ப்பில்லை என்பது எனது கருத்தல்ல.
Okay. இந்த முன்னாள் அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர்கிட்ட கேளுங்க. அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, அவர்கிட்ட கேளுங்க, அவரே சொல்லுவாரு. சரி. அதே மாதிரி நேர்மையா சொல்லுவாங்க. பொதுமக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார், ஓகே பேசலாம் சார். நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட் பேசலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியத்தோடு. புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ் செம்ம ஆஃபர்ல வாங்குன தெரியுமா? ஹே, வசந்தன் கோல தான வாங்குன? எப்படி தெரியும்? ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி 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 சரி. தட்ஸ் ரைட். வசந்தன் கோ சரி சரி வசந்தன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. தட்ஸ் ரைட். ஓ மை காட் சச்சின் சார், சார் நான் உங்க பிகெஸ்ட் ஃபேன். உங்க டூப்ளிகேட் கூட எங்க இருக்காரு? என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். ஒரு செல்ஃபி. மிஸ்டர் டெண்டுல்கர், உங்க கார் வந்துருச்சு. கேட்ராக் எந்த அளவு அதிகமாகுதோ அந்த அளவு பார்வை குறையும். டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் இன்றைய அப்பாயின்மெண்ட் புக் செய்யுங்கள். அடகு வைக்கிறத விட நகையை விற்கிறது தான் நல்லது. அடமானத்துல பண பிரச்சனை தீரும், ஆனா புது பிரச்சனை வரும். வட்டி, தவணை, ரீபேமெண்ட். தங்கம் எங்க இருந்து வாங்கியிருந்தாலுமே ஜாய் ஆலுகாஸ்ல விற்கும்போது சிறந்த மார்க்கெட் பிரைஸ் கிடைக்கும். அதுவும் 15 நிமிஷத்துல. தங்கம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் நம்ம ஜாய் ஆலுகாஸ் தான் பெஸ்ட். என்ன மாட்டி விடுறியா? பார்க்கலாம். ஷைன் பண்ணு, ஷைன் பண்ணு. இண்டிகோ PU எனாமலோட சுப்பீரியர் ஷைன். இந்த வால் பசங்களோட இம்பாக்ட் கிளியர் ஐட்டம். இண்டிகோ PU எனாமல் இதோட ஷைன் எல்லாத்தையும் அவுட் ஆக்கிடும். BLDC நியூ டேக்கா பஜாஜ் வழங்குகிறது. பஜாஜ் வழங்கும் நம்பிக்கை இன்றைய BLDC பஜாஜ். தலைவா, கோல்ட் தலைவலி. 10 செகண்ட். தலைவா, எக்ஸாம் டென்ஷன்ல தலைவலி. தலைவலிக்கு 10 காரணங்கள் இருக்கு. ஆனா 10 செகண்ட்ல நிவாரணம் தொடங்கும் மென்டோ பிளஸ் பாம். மென்டோ பிளஸ் பாம். That was wild. You thought that was wild? Wait for. Now that was wild. The new Brezza, now also with turbo booster jet. Lead every play. நகைய அடகு வச்சு ஏன் வட்டி மேல வட்டி கட்டுறீங்க? உங்க நகையை திருப்பி பெஸ்ட் மணி கோல்ட்ல நல்ல விலைக்கு விற்பனை செய்யுங்க. பெஸ்ட் மணி கோல்ட். No matter what your day throws at you, stay in the spa state of mind with the coolest spa at home. வசியப்படுத்துங்கள் உங்கள் உறவுகளை. DS பெருங்காயம். நேரிலே சத்தியம் சாத்தியம் தொடர்கிறது. சார், நாங்கள் இந்த சட்டமன்றத்தை கண்டினியூவாக பார்த்துட்ருக்குறோம். குறிப்பாக இந்த மானிய கோரிக்கை ஒவ்வொரு முறையும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க. மானிய கோரிக்கையில் என்னென்னலாம் எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறோம், என்ன ஏது, அதில் என்ன வருமானம் வந்தது, என்ன செலவானது, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, இப்படின்னு எல்லாம் போட்டுருவாங்க. மானிய கோரிக்கை மேலே ஒரு அமைச்சர் பேசும்போது என்ன இதுக்கு முன்னால் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, இப்போ ஒரு லோக்கல் பாடி பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, லோக்கல் பாடிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்தந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு முன்னால் கோரிக்கையாக வைப்பார்கள். சபாநாயகர் மூலமாக கேட்பாங்க. அதுக்கு அமைச்சர் மக்களுக்காக ஒரு கோரிக்கை வைப்பாங்க. அதுக்கு அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. நிறைவேற்றுவோம், முதலமைச்சர்கிட்ட கேட்டு செய்ய போகிறோம், செய்வோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ப்ராமிஸ் அங்கே வழங்கப்படும். அது மக்களுக்கானதாக இருக்கும். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இருப்பது என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு நாங்களே அசந்து போகிற மாதிரி இவங்க வேற ஒரு பதிலை ஒன்று சொல்லுவாங்க, கேள்விக்கே சம்மந்தம் இல்லாத பதிலன்ட்டு. அப்படிதான் இங்க உண்மையில போயிட்டு இருக்கா சார்? நீங்க கேட்ட எந்த கேள்விக்குமே இவர்கள் ஒழுங்காக பதில், எந்த கேள்விக்கும் ஒழுங்கான பதில் இருக்காது. ரெண்டாவது, துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்றாங்கன்ற கேள்வியே ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகே, நம்ம நிதித்துறையிட்ட கேட்டோம்னா அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்லுவார். சட்டத்துறை அமைச்சர் ஒரு கேள்வி கேட்டோம்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர். இப்படி அவங்களுக்குள்ள இது ஒரு கிளப் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த அமைச்சருமே நேரடியாக
நேரடியான கேள்விகளுக்கு பதில் சொன்னதாக வரலாறு இல்லை, இந்த 100 நாள் ஆட்சியில் இல்லை. ஓகே. அப்போ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறாங்க அமைச்சர்கள். அதில் 2 பேருக்கு போட்டி. ஒன்று ஆதவ அர்ஜுனா, இன்னொன்று நிர்மல்குமார். ஓகே. ஆதவ அர்ஜுனாவுக்கு பேரே அவை குறிப்பு ஆதவ அர்ஜுனா தான். அவை குறிப்பிலிருந்து அதிகப்படியான பேச்சுகள் ஒரு அமைச்சரோட பேச்சு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு அமைச்சரோட பேச்சு நீக்கப்பட்டிருக்குன்னா அது ஆதவ அர்ஜுனோட பேச்சாக தான். அவையை தூண்டுற விதமாக, அவையோட ஒழுங்கை கெடுக்கிற விதமாக, அதாவது கண்ணியமான பேச்சுகள், கண்ணியமான விவாதங்கள் நடக்கிற அந்த அவையை கெடுத்து குட்டிச்சவறு பண்ணி அந்த அவைக்கு புறம்பான செயல்கள்லாம் யார் செய்ய முடியும் அப்படின்னா அது ஆதவ அர்ஜுனாவால் செய்ய முடியும். அப்படி தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. அண்ணன் சங்கத்தமிழ் அண்ணன் சொல்லும்போது சொன்னார், அவங்களாம் புதியவங்க, நல்ல மானிய கோரிக்கை பேசுகிறாங்க, எல்லாமே கற்றுட்டு தான் வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்காங்க. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், வடிவேல் ஒரு குதிரையில் ஏறி போவார். அப்போ அந்த குதிரைக்காரர் சொல்லுவார், இந்த பீச் குதிரை போகிற இடத்துக்குலாம் போயிட்டு திருப்பி இங்கே தான் வரும், அந்த மாதிரி பீச் குதிரை தான் ஜம்பிங்கு ஹார்சிங் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தாலும் இந்த பீச் குதிரை எங்கே தொடங்குதோ அங்கே தான் வந்து நிற்குது. பீச் குதிரைக்கு நீங்க இல்ல சார், எங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு படத்துல வந்து கவுண்டமணி வந்து பால்காரனாக இருப்பார், செந்தில் வந்து தபால்காரனாக இருப்பார். 2 பேரும் ஒரு பொண்ணை போய் பார்க்க போவாங்க. அப்போ வந்து 2 பேரும் சொல்லுவாங்க, நான் கேப் மாறிப்பாரு, இவர் நான் மொல்ல மாறிப்பாரு. அது போல உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணோட அண்ணனாக இருந்த வடிவேலு சொல்லுவார். இந்த காமெடி வந்து எங்களுக்கு ஞாபகம் வருது. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்குள்ள இல்ல, அது ஆளுங்கட்சிக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்ல வந்தது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு நினைக்கிறேன் நான். ஆனா அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லிக்கிற தகவல் ஆளுங்கட்சிக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு. நீங்க எதிர்கட்சி பக்கம் போவே தேவையில்லை. அதாவது 13 ஜோக்கரா இருந்தா எப்படி விளையாடுறதுன்றதுக்காக தான். நீங்க 13 ஜோக்கர் தான். நீங்க அது எதிர்கட்சியெல்லாம் நீங்க கொண்டு வரவே தேவையில்லை, அவைக்குள்ள கொண்டு வர தேவையில்லை. ஏனென்றால் அந்த அவையை கெடுக்க வேணுன்ற அவங்களோட எண்ணமே என்ன, எந்த ஹெல்த்தி கான்வர்சேஷன் நடந்துடக்கூடாது. ஏன்னா ஹெல்த்தி கான்வர்சேஷன் நடந்தால் தான் கேட்டுருவாங்கல்ல கேள்வி. நீ அன்னபூர்ணி திட்டத்தின் மூலமாக 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னேன், ஏன் 3 தான் கொடுத்து எதிர்கட்சி கேட்டுரும்ல கேள்வி. கேட்டால் பதில் கிடையாது. அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கேள்விகளை எதிர்கொள்ள முடியாததுனால பேருந்து பயண திட்டம் என்ன சொன்னாங்க, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையும் இலவச பயணம் தான் எல்லா பெண்களுக்கும் அப்படிங்கிற புசியானது. கேள்வி கேட்டக்கூடாது அவையில், கேள்வி கேட்டா பதில் இல்லை. அப்ப 110 விதியின் கீழே நான் சிறப்பு அறிவிப்புலாம் கொடுத்துட்டு அவையை கெடுத்து விடுறதுல என்ன வேலையில் இருக்கு அப்படின்றதுல ரொம்ப கவனமா ஆளுங்கட்சி இருக்கு, அதுதான் செஞ்சிட்டு இருக்கு. ஓகே நிஜாமுதீன் சார். அண்ணே வணக்கம், தூத்துக்குடி செல்லுமணி. நான் நிஜாமுதீன் சார்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். சார் நிஜாமுதீன் சார், எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி மானிய கோரிக்கை நடக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்வி முன்கூட்டியே சபைக்கு சபாநாயகர் மூலமாக சம்பந்தப்பட்ட துறைக்கு கொடுக்கப்பட்டு விடுமா, அல்லது இந்த அமைச்சர் பேசும்போது தான் இவர்கள் கேள்வியாக முன்வைப்பாங்களா சார்? ஏன்னா இதை ஏன் கேட்குறேன் அப்படின்னா சார், இங்கே சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் மானிய கோரிக்கை மேலே விவாதத்திற்கு அவர் பேசுகிறார் அப்படின்னா அது அமைச்சர் உட்காந்து ராத்திரி பகலா படிச்சுட்டு வந்து 40 பக்கம் பேப்பரில் எழுதிட்டு வருவது கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட துறையினுடைய செயலாளர்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட ஆட்சியர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதல் கொண்டு அத்தனை பேரும் அமைச்சர் அன்று அவையில் பேசுவதற்காக வேலை செய்கிறாங்க. சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த துறையும் வேலை செய்து ஒரு 10 பக்க பேப்பராக எழுதி அமைச்சர் கையில் கொடுத்துட்றாங்க. அதை தான் உட்காந்து அவங்க வாசிக்கிறாங்களே தவிர அவங்க ஒன்றும் பெரிய வானத்தை வந்து வில்லாக வளைக்கவில்லை, மலையை பொடி பொடியாக நொறுக்கவில்லை. சரிங்களா? அதனால நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், அவையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் முன்கூட்டியே வழங்கப்படுமா அல்லது திடீரென்று தான் கேட்கப்படுமா? கேள்வி தலைமைச் செயலர் சட்டமன்ற செயலகத்துல கேள்வித்துறை என்று ஒரு துறை தனியாக இருக்கிறது. சரி. அதுல கேள்விக்கான படிவங்கள் கொடுக்கிறார். சரி. அதற்கு எடுத்து நீங்க கேள்வியை எழுதி அந்த சட்டமன்ற செயலகத்தில் உள்ள அந்த துறையில கொடுத்தீங்கன்னா அவங்க எந்த துறைக்கான கேள்வி என்பதை பிரித்து, அது சபாநாயகர் கீழ் வரக்கூடிய துறை, அப்போ சட்டமன்ற செயலாளர் கீழ் வருகிறது. அதை எடுத்து அந்த துறைக்கு அனுப்பி அந்த துறையுடைய பதில் ஆகும். அந்த துறை கேள்வி இருந்தால் அதையும் பதில் செய்து முதலாள இரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி வருது, இந்த பதில் வந்து அனுப்பிப்பாங்க. சரி. அடுத்த நாள் அதை சட்டமன்ற அரசு துறை கொடுத்த பதிலை அவர் கொடுப்பார், மந்திரி சொல்லுவார். ஓகே. அது சொன்ன பிறகு துணை கேள்விகள் தான் சமூகமாக பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும்.
உதாரணத்துக்கு நாகப்பட்டினத்துல இந்த தடத்துக்கு பஸ் விட முடியுமா? அமைச்சர் முடியாது. ஏன் முடியாது? அந்த ஊர்ல கொடுத்திருக்காங்களே, அந்த ஊர்ல அந்த மக்கள் தொகை இருக்குது கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற படி. இது தனித்துறை, எந்த கேள்வியுமே தனியா வராது. நான் வந்து சமீபத்தில் விசாரிச்சதுல கிட்டத்தட்ட 6000 கேள்விக்கு மேல் இந்த 1 மாசம் 2 மாசம் சட்டமன்ற ஆரம்பிச்சதுல இருந்து உறுப்பினர் எழுதி கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 அல்லது 15 கொஸ்டின் தான் எடுத்துக்குவாங்க. பாக்கி எல்லா கொஸ்டினுக்கும் அப்படியே பதிலா எழுதி டேபிள்லயே வச்சிருவாங்க. இடையில வந்து இப்ப முடியாது, எல்லா கொஸ்டின் பதில் சொல்ல முடியாது. அப்ப முக்கியமான கொஸ்டின் எடுத்துட்டு ஒரு 200 கொஸ்டின் எடுத்து துறை பதிலையும் எடுத்து டேபிளுக்கு வந்துடும். அந்த கேட்ட கேள்வி உறுப்பினருக்கு மட்டும் வராது, 234 உறுப்பினர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பதில்கள் வழங்கப்படும். இது ஆனா மானிய கோரிக்கை என்பது அந்த துறை சார்ந்த பதில்களை ஒரு புக்லெட்டாக போட்டு அதையும் முதல் நாள் அனுப்பிடுவாங்க. அதை சபை நீங்க அதிலே கையில மீட்டிங் வந்துடும். முதல் நாள் நீங்க கேள்வி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மானிய கோரிக்கையில வாதம் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க பணம் அலாட் பண்ணிருக்கீங்க, இது தப்பு, எங்களுக்கு ஊர்ல எங்க விட்டு போச்சு அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு துறையினுடைய அதிகாரிகள் அமைச்சர் மரியாதை வந்து தமிழ வந்து எண்ணிக்கையை உச்சரித்து தப்பா பேசினாரு, இந்த உச்சரித்து வரல, பெண் அமைச்சர் பண்ணாங்க, அவர் கோவப்பட்டாரு. என்னை பொறுத்தவரை மரியா வில்சனுடைய தவறாக நான் கருதவில்லை. ஒட்டுமொத்த மெட்ராஸ், ஒட்டுமொத்த சென்னையும் அப்படி இருக்கிறது. சோறு என்பது மறந்து சாதமாகி சாப்பாடு ஆனிச்சு. இன்னைக்கு சாப்பாடுக்குள்ள சோறும் இல்ல, ரைஸ் அப்படின்றான். அரிசிக்கு ரைஸ், சோத்துக்கு ரைஸ், அரிசிக்கு ரைஸ், சாதத்துக்கு ரைஸ். அப்படிதான் மெட்ராஸ் வளர்ந்து விட்டது. மெட்ராஸ்ல போய் ஒரு ஆள்கிட்ட போய் நீ தொலைபேசி என்னை சரியாக தமிழில் சொல்லு என்று சொன்னால் 9438 என்றான். அவன் தமிழே வரமாட்டேங்குது. அப்போ ஒரு மக்களுடைய தமிழுடைய போக்கு ஒரு கேப்டன் மாகாணத்தில், தலைமை மாகாணத்தில் மோசமான நிலைக்கு வந்து கொண்டிருக்கு. அதை தாண்டி மத்த ஊருக்கு பவானி சாகர்ல கூட அப்படித்தான் இருக்கு, எல்லா ஊர்லயும் அப்படித்தான் இருக்கு, மாறிக்கொண்டிருக்கிறோம். சொல்வது போல் தொலைபேசி என்னை சொல்லக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. தமிழ் பைத்தியம் பிடிச்சிருப்போம், அவங்கதான் சொல்றோம். அப்போ இது மரியாதை குறை அல்ல, நம்ம நாட்டுடைய கல்வி ஸ்டைல் போய் கொண்டிருக்கிறது. தமிழை நாமளே அழித்து விடுவோமோ என்ற அச்சம், அதைத்தான் நான் அங்க பார்த்தேன். இது மரியாதை கல்வியை போதி தமிழ் கல்வித்துறையுடைய மிகப்பெரிய தவறு. மட்டுமல்ல, இப்ப யாருமே 800 சொல்வதில்லை, 900 சொல்வதில்லை, 800 900 என்னடா 800 900 எந்த தமிழ்ல வந்துச்சு? இதெல்லாம் கஷ்டமா இருக்குது. தமிழை கொலை பண்ணுகின்ற நிலைமைக்கு தமிழர்கள் வந்து விடுவார்களோ என்ற அச்சம் நமது கல்வி திட்டத்தின் கீழ் அந்த கவலை தருகிறது. இதை ஆளும் கட்சி, எதிர்கட்சி, அனைத்து கட்சியும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மாண்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் அனைவருக்கும் உரிய மொழியாக போதிக்கப்பட வேண்டும் என்பதை சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக சத்தியம் என்று சொல்ல. ஓகே சார், ஓகே, பேசலாம் சார். வணக்கம், தூத்துக்குடி செல்வமணி. வணக்கம் அண்ணே. கடந்த ஆட்சி காலத்துல என்ன நடந்தது அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம் நான் இந்த கேள்வியா கேட்டு முடிச்சிடறேன். கடந்த ஆட்சி காலத்துல இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளார வந்து ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்தது. அப்போது மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை என்ன பண்ணாரு அப்படின்னா, எங்கிட்ட சில ஆதாரங்கள் இருக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அந்த வழக்கை சீரியஸாக எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில ஒரு கமிட்டி, ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடி விரைவாக விசாரித்து அதில் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் போதே ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த வழக்கில் எங்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து பொதுவெளியில பேசிட்டு இருக்காரு. அதனால அவர்கிட்டையும் இந்த புலனாய்வு குழு விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட் என்ன சொன்னது அப்படின்னா, ஊர்ல 1000 பேர் 1000 பேசுவாங்க, அதையெல்லாம் தூக்கிட்டு இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆதாரம் இல்லாமல் ஒரு நபருடைய ஓரல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டெல்லாம் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நாங்க வந்து அதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த டெமோக்ரஸி வந்து வித்தவுட் எவிடன்ஸ், ஆதாரங்கள் அற்ற எதையும் அதை வந்து என்டர்டெயின் பண்ணுவது கிடையாது, அதை வந்து அங்கீகரிப்பது கிடையாது, அதை ஒரு பொருட்டாக கருதுவது கிடையாது. இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் சட்டப்பேரவையில் இன்று திமுக ஆளுங்கட்சியாக இருந்தது, இப்போது எதிர்கட்சியாக இருக்கிறது. 1008 குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது பொதுவெளியில் இருக்கிறது. ஆனால் கடந்த டிஎம்கே கவர்மெண்ட் இல்லை ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல நீங்கள் இதே மாதிரியாக இவர்கள் 2 பேரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனா தற்போது நடக்கக்கூடிய சட்டமன்றத்தில் பேசுவது போல இந்த மாதிரி பொதுவான அலேஜஸ் சார்ஜஸ் வைத்துதான் கடந்த காலத்திலும் நடந்ததா, இல்லை இப்ப ஏதாவது வித்தியாசமா நடக்குதா?
கடுமையாக நடந்திருக்கு. இதெல்லாம் இதை விட கடுமையாகவே நடந்திருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவுடைய அவேர்னஸ் இல்லாத காரணத்தால, இன்னும் சொல்ல போனீங்கன்னா தொலைக்காட்சியில ஒளிபரப்பு, நேரடி ஒளிபரப்பு எல்லாம் இல்லாத காரணத்தால நிறைய தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா 91, 96ஆம் ஆண்டு நடந்த ஜெயலலிதா ஆட்சியாக இருக்கட்டும், அல்லது அதுக்கு இடைப்பட்ட காலத்துல கலைஞர், அதுக்கு முந்தைய காலத்துல 1969 கலைஞர் முதலமைச்சரா இருந்த காலம், அல்ல அதுக்கு முன்னால கூட நீங்க வந்து கலைஞர் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சியுடைய கொறடாவா இருந்தார். அண்ணா காலத்துல அண்ணா எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போதெல்லாம் என்ன, நீங்க உங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மாமியார் வீடு சுகமாக இருந்தா என்று அண்ணா அனந்தராய்க்கு கேட்க, உடனே கலைஞர் அவர்கள் உங்க அம்மா வீடு ரொம்ப சௌரியமா இருந்துச்சு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கலைஞரை சட்டமன்றத்துல கேட்கும் போது உங்க மாமியார் வீடு என்ன நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்ட உடனே கலைஞர் சொன்னாரு, உங்க அம்மா வீடு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. அது இப்போ வெளியே தெரியும், இப்போ தெரியுது, முன்னால தெரியல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சொன்னா தப்பு இல்ல, சட்டமன்ற பதிவுல இருக்கு. ராஜாஜி என்கிற தர்மாம்பாருக்கு உங்களுக்கு என்ன உறவுன்னு கேட்ட கேள்வி அதுக்கு கலைஞர் சொன்னாரு, ராஜாஜி என்கிற தர்மாம்மா என் மகன் கனிமொழி என்று தாயார் சொன்னாரு சட்டமன்றத்துல. இதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் நடந்தது. சும்மா தம்பி தெரிஞ்ச கொள்கை கொஞ்சம் நிஜாமுதீன் சார், அண்ணே நான் வந்து கேக்குறது என்னன்னு இங்க பாருங்களேன். ஆனா ஒரு குற்றச்சாட்டாக ஒன்றை பதிவு செய்யும் போதுன்னு நீங்க வந்து கொள்ளையடிச்சிட்டீங்க, நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு பொது வெளியில் சகஜமாக உழவக்கூடிய விஷயங்களை ஒரு அமைச்சர் பொறுப்புக்கு வந்த பிறகும் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்களான்னு கேக்குறேன். இல்ல, சட்டமன்றத்தில் அண்ணன் துரைமுருகன் ஒரு முறை வந்து மக்கள் கழக எம்ஜிஆரை பார்த்து கொடுத்து சிறந்த கலங்களை இப்பொழுது வாங்கி சிறந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க ஊழல் செஞ்சுட்டீங்க எல்லாம் சொன்னது வரலாறு எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட இன்னைக்கு ஒரே ஒரு செய்தி சொல்றேன், நிதியமைச்சர் என்பவர் மிகவும் பொறுப்பு வாய்ந்த துறை அமைச்சர். இந்த பொறுப்பு வாய்ந்த துறையினுடைய அமைச்சர் நானே லஞ்சம் கொடுத்திருக்கிறேன், கடந்த காலத்துல போன கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கேன்னு சொல்லும் போது உடனடியாக முதலமைச்சர் அவர் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கணும். அது சட்டமன்றத்துல வந்து நீங்க வந்து அது ஒரு பதிவாயிருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரி, அது ஒண்ணு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மர்மத வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அருவருப்பா இருக்கு, ஒரு பெண் உறுப்பினர் மர்மத வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நியாயம் கிடையாது. அது போலவே எதிர்கட்சி தலைவரை கூட என்ன சொன்னாருன்னா கல்வி அமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. அதை எதிர்கட்சி தலைவர் தவிர்த்திருக்கிறோம். எதிர்கட்சி வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுங்கட்சியை ப்ரொவோக் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சியுடைய உணர்ச்சிகளை தூண்டுவார்கள். ஆனால் ஆளுங்கட்சி பக்குவமாக பதில் சொல்லணும். அது அந்தக்கூடிய பக்குவம் ஆளுங்கட்சிட்ட இல்ல. சரி, முதலமைச்சராவது அதை சரி செய்வதற்கு அமைச்சர் பெருமக்களை எல்லாம் அழைத்து பேசி சரி செய்யறாருன்னு சொன்னா சரி செய்யறதுக்கு முதலமைச்சருக்கும் அந்த அனுபவம் இல்லை, அதுக்கு அவர் தயார் இல்லை. ஏன்னு கேட்டா காலையில 10 மணிக்கு வாராரு, ஆபீஸ்க்கு வர்ற மாதிரி வாராரு, சாயங்காலம் 5:30 மணிக்கு போயிடுறாரு. அது இது நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது 24 hours சர்வீஸ். ஒரு முதலமைச்சர் பொறுப்பு இரவு 2 மணிக்கும் முதலமைச்சருக்குரிய அதிகாரம் செல்லுபடி ஆகும், காலை 4 மணிக்கும் செல்லுபடி ஆகும். முதலமைச்சர் என்பவர் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தின் தலைமை பீடத்தில் இருக்கிறவர். அதனால நாம இன்னும் 100 நாள் தான் ஆட்சி, 150 நாள் தான் ஆட்சின்னு சொல்லி கடந்து போக முடியாது. அதனால முதலமைச்சர் தன்னை இன்னும் தகவலைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டினா அதை உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஒரு செய்தியோட முடிச்சல, ஒரு செய்தியோட, அதாவது முதலமைச்சருக்கு உளவுத்துறை இருக்கு. உளவுத்துறையோட புல்லட்டின் இருக்கு பாருங்க, சீக்கிரட் புல்லட்டின், அதுக்கு ரகசிய செய்தி இருக்கு பாருங்க. அந்த ரகசிய செய்தியை கொடுக்கிற உளவுத்துறை ஐங்கிய முதலமைச்சர் சந்திக்கணும். முதலமைச்சர் அந்த ரகசிய அறிக்கையை பார்க்கணும். என்ன நடக்குதுன்னு முதலமைச்சர் தெரியணும். முதலமைச்சரை சுற்றி அதிகார மையம் உருவாகி கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அத தாவேக அமைச்சரவையில் இருக்கிறார். அது அமைச்சர்கள் கட்டுப்பாடற்ற முறையில இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் முன்னவர்
நான் ஒண்ணு கேளுங்க, சேர்மனாக்கி ஹவுஸ் இருக்காரு பாருங்க, அவன் முட்டவன். ஓகேண்ணே, பேசலாம். இல்ல அந்த ஒரே விஷயம் முடிச்சிடலாம். அதாவது எதிர்கட்சி வாழோடு வருவார்கள், ஆளுங்கட்சி பேரயமாக இருக்கணும். பேரயமாக இருந்து தடுக்கணும். அதற்கு எதிர்கட்சி வாழை தூக்கி வந்தால் ஆளுங்கட்சி வாழை தூக்கிட்டு வர்றது சட்டமன்றம் கிடையாது. அதனால ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக அவர்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், உங்களை 59 வருடமாக இருந்த திராவிட ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு உங்களை ஆட்சி பொறுப்பு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எல்லாம் MA, BA, MBA, BSc இப்படி படிச்சவங்களா வந்திருக்கிற நீங்க எழுதி வச்சு படிக்கிறது கூட உங்களுக்கு முறையா படிக்க தெரியலன்னு சொன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமா ஒரு வேண்டுகோள், அமைச்சரவையில தகுதி இல்லாதவர்களை உடனடியாக மாற்றுங்கள். ஓகே பேசலாம் சார். வணக்கம் சங்கத்தமிழன் சார். வணக்கம் சங்கத்தமிழன் சார். இந்திய அரசாங்கம் கல்வித்துறைக்காக ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா சார் 1,28,000 கோடி ரூபாய் சார். ஒட்டுமொத்த இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் 8 யூனியன் டெரிட்டரிஸ்க்காக இந்த நாடு பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை இரண்டையும் சேர்த்து ஒதுக்கக்கூடிய தொகை 1,28,000 கோடி ரூபாய். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் மாத்திரம் சார், தமிழ்நாடு அரசாங்கம் மாத்திரம் பள்ளி கல்வித்துறைக்கு என்று ஒதுக்கப்படக்கூடிய தொகை, ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னா 44,527 கோடி ரூபாய் சார். இவ்வளவு பணத்தை இந்த அரசு ஒதுக்குகிறது. ஆனால் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்த இந்த மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டமன்றத்தினுடைய பேரவையில் சொல்கிறார், நான் என்னோட ஸ்கூலுக்கு பெர்மிஷன் வாங்கிறதுக்கு நான் பணம் கொடுத்தேன் அப்படின்ட்டு. நாங்கள் ரொம்ப எளிமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, அப்படி தெரிந்து கொள்ள விரும்புகிற விஷயம் என்னன்னா, 3 துறையை நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அந்த 3 துறையில வந்து ஆதாரங்களோடு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த கோப்பு முதலமைச்சர் டேபிளில் இருக்குன்னாரு. முதலமைச்சரும் என்ன திறக்க வச்சிடாதீங்கன்னாரு. அந்த 3 கோப்புல ஒரு துறை பள்ளிக்கல்வித்துறையாங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் சார். ஏன்னா அமைச்சரே ஃபினான்ஸ் மினிஸ்டரே மேடையில் சொன்னதுனால அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறத தெரியப்படுத்தி இருக்காரு பொது வெளிக்கு அப்படின்ட்டு நாங்கள் புரிஞ்சுக்கலாமா சார்? அதை தெளிவா புரிஞ்சிருக்கீங்க சார். அப்படியா? உண்மையிலே வந்து அதாவது இதுல எந்த வேற மாற்று கருத்துமே இல்ல. ஆனா கொடுக்கலன்றாரு வெளியில வந்து, இப்போ நான் லஞ்சம் கொடுத்து சொல்லவே இல்லைன்றாரு. இல்ல அதாவது எப்படின்னா, சில சூழ்நிலைகள் பார்த்தானே எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் பேச முடியாதுல்ல. இப்ப நீங்க இங்க பாருங்க, சட்டசபையில எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள்ல எத்தனை பேர் ஊழல் வந்து வாதிகள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். போடாத ரோடு அது மட்டுமல்ல, அதாவது லஞ்சம் கூட பரவாயில்ல, ஊழல்ன்றது என்னன்னா ஒரு பிரிட்ஜே வந்து கட்டவே இல்லை, அந்த பிரிட்ஜ் கட்டிட்டான் அப்படின்றதே வந்து அவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா இங்க மதுரையெல்லாம் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்குது. கல்லணை வந்து 1000 ஆண்டுகளா வச்சு ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இப்ப ஒரு அமைச்சர் வந்து ஒரு பிரிட்ஜை கட்டினா, ஒரு சிவில் இன்ஜினியர், அதனால சொல்றேன், பிரிட்ஜ் தண்ணியில பாட்டு இழுத்துட்டு போகுது. ரைட்டா? அது மாதிரி வந்து ஊழல்களையே அவர்கள் வந்து இருக்கிறாங்க. அது மழையை வேற காணணும்னு ஒரு அமைச்சர் வந்து அங்கே சொல்லியிருக்கிறார். நான் மதுரை மேலூரை சார்ந்தவன். அங்க கீழாவளவு எல்லாம் பல மலைகள் இருக்கு. அந்த மலை உண்மையிலே இப்ப காணாம போச்சு. அப்ப இவ்வளவு ஊழல்வாதிகளை எல்லாம் முகத்திரையை கிழிச்சிருக்கு, மக்களை கிழித்திருக்கிறார்கள். நம்ம கிழிக்க தேவையில்ல, மக்கள் கிழித்திருக்கிறார்கள். அவர் நிச்சயமாக அந்த 3 ஃபைல்ல வந்து நீங்க சொன்ன அமைச்சர் கல்வி அமைச்சருடைய ஃபைல் உண்மையாக நிச்சயமாக இருக்கும். அதற்கான அவர் வேத்துல ஃபைலை திறக்கணும். ஃபைலை மூடிட்டு மிரட்டக்கூடாது. மிரட்டுறது வந்து அது சரியாக இருக்காது. தமிழக முதல்வர் வந்து மிரட்டுற வேலையை விட்டுவிட்டு உண்மையான ஊழல்வாதிகள் யார் அவங்களை வந்து முகத்திரையை கிழித்து மக்கள்கிட்ட வந்து அவங்களை அந்நியப்படுத்த வேண்டும். அப்பதான் வந்து நாட்டுக்கு நல்லது, அது நம்ம மக்களுக்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், ஓகே சார். இந்த 44,527 கோடி ரூபாயில சார் எல்லாரும் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இந்த 44,000 கோடியை வந்து 45,000 கோடியும் வேறு வேறு வடிவங்கள்ல செலவு பண்ணுவாங்கன்னு பல பேர் புரிஞ்சுக்கலாம். சரியா? ஆனா அது அப்படி இல்லை. இதுல இருந்து தான் அவங்களுக்கு சம்பளம் போகுது. ஆசிரியர்களுக்கு சம்பளம் வந்து இதுல இருந்து ஒரு 60% 70% சம்பளமாகவே போயிடும், சம்பளமா போயிடும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சரியா? இப்போ இவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம்
பொது வெளியில் உலவக்கூடிய ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை சட்டப்பூர்வமாக சட்டமன்றத்தில் பதிவு செய்ய டிவிக்கு முயற்சி செய்கிறதா சார்? பொதுவெளியில் திமுக ஒரு ஊழல் கட்சி, இதுதான் தாவேகா தேர்தல் பிரச்சாரத்தில் நிறுவி அதன் மூலம் வாக்குகளை பெற்றிருக்கு. இன்ஸ்டாகிராமில் எதற்குமான உறுதியான தகவல் இல்லை. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், டிவிஎஸ்சியில் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு தண்டனை பெறுவது என்பது, தண்டனை பெற்ற பிறகுதான் ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரியோ குற்றவாளி ஊழல் புரிந்திருக்கிறார் என்ற அர்த்தம். அப்படி ஒரு செயலை அரங்கேறாத ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு வெறும் வாய்வழி சொல்லாம மட்டும் அதை வச்சுக்கிட்டு அதன் மூலமா ஒரு அரசியல் பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு கட்சி மொத்தமா அது ஊழல் தான் செஞ்சது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுல இன்னைக்கு விசிகா கூட அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, எங்களுடைய பயணித்தவர்கள் 10 ஆண்டு எங்களோட கஷ்ட நஷ்டத்துல தோல் கொண்டவர்கள் கூட இருந்தவர்கள். அப்ப இன்னைக்கு ஒரு நிலைக்கு அவர்கள் அந்த ஆட்சியில பங்கு பெற்ற பிறகு எங்கள்கிட்ட பிரிட்ஜே கட்டல, எங்களுக்கு அந்த ஊழலை செஞ்சுட்டாங்க, இந்த ஊழலை செஞ்சுட்டாங்க, ஊழல் லஞ்சம் கூட பரவாயில்ல அப்படின்றாரு சங்கத்தமிழன். லஞ்சம் கூட பரவாயில்ல, ஊழல் பெரிய பிரச்சனை. ஊழலால நிரூபிக்கப்படாத வரையும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு, எந்த ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஊழல் குற்றச்சாட்டுல தண்டிக்கப்பட்ட ஒரே நபர் எங்களுடைய அம்மையார் தான். அம்மையார் தான் ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டு சிறை வழி சென்றிருக்கிறார். அப்ப ஒரு குற்றச்சாட்டை வெர்பலா மட்டும் வச்சுக்கிட்டு அதை ஒரு கட்டமைப்பா ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பு மூலமா மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறது டிவிக்கு. அதுக்கான அவங்கள்ட்ட எவிடன்ஸ் கேட்டா இருக்காது. உள்ளே ஒரு தகவல் சொல்றாங்க, ஏன்னா உள்ள பேசினா அது சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு ஆளாகாது, வெளியில பேசினா அது ஆளாகும். அதனால இப்ப வெளியில நான் அப்படி சொல்லவே இல்லையா, என்கிட்ட இல்லையே, அது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஒரு அமைச்சர் எப்படி பூசி முழுகிறார், அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அது ஊழல் கொடுத்துன்னு சொல்ல முடியாது, லஞ்சம் கொடுத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லஞ்சம் கொடுத்தது தவறு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு திருப்பி அவரை நோக்கி கேட்கும் பொழுது அவர் அதை பூசி முழுகிறார். இல்ல அப்படின்னா இல்லைன்னு. அப்ப ஒரு கருத்துருவாக்கத்துக்காக மட்டும்தான் இந்த ஊழல்ன்றது திமுக மேல திணிக்கப்படுகிறது. கருத்துருவாக்கத்துக்காக திமுகவா ஊழல் புரிஞ்சிருக்கும். ஏனென்றால் 75 ஆண்டுகால கட்சி ஊழல் புரிஞ்சிருக்கும். இதுதான் இந்த கட்டமைப்புக்காக மட்டுமே ஊழல் என்ற பிம்பத்தை மீண்டும் மீண்டும் திமுக மேல வழியை திணிக்கிறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தை என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் நாங்கள் இப்ப ரிப்போர்ட்டர்ல ஒரு செய்தி வந்துச்சு, நீங்க படிச்சீங்களான்னு தெரியல. ஒரு அமைச்சர், கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் 2.5 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி மாட்டு கொட்டையில நிப்பாட்டி வச்சிருக்காரு அப்படின்னு. இதுக்கு என்ன பதில் இருக்கு? ஏன் மாட்டு கொட்டையில நிப்பாட்டி வச்சாரு? ஊழல் வேணான்னு சொன்ன ஒரு கட்சி, ஊழலை எதிர்த்து நாங்கள் களமாடுவோம் சொன்ன ஒரு கட்சி, ஊழலை ஒழிச்சிட்டோம் முற்றிலுமா 100 நாட்களில் ஒழிச்சிட்டோம் சொன்ன ஒரு கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒரு டிஃபெண்டர் கார் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த கட்சி அதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அந்த பத்திரிகை மேல வழக்கு தொடர்ந்துருக்கணும்ல? குறைந்தபட்ச அரசாங்கம் மூலமா ஒரு நடவடிக்கை எடுத்துக்கணும்ல? ஏன் ஊழலுக்கு எதிராக நீங்க களமாடிட்டு இருக்க, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க இந்த விஷயத்துல? அப்போ நீங்க செஞ்சா அது ரத்தமா, அது தக்காளி சட்னி. இதுதான் தாவேகா ஆடுகின்ற அரசியல் சடுகுடு. ஓகே சார், ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.